உக்ரைனில் போர் பதற்றம். ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலால் உயிரிழந்த விமானி. இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரில் ஏராளமானவர்கள் இதுவரை கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உக்ரைன் போர் விமானம் வெடித்து சிதறி இருக்கிறது. இதில் விமானி பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது போர். இந்த போரில் இந்தியர்கள் உட்பட ஏராளமானோர் உயிரிழந்திருக்கின்றனர். இருந்த போதிலும் இந்த போர் முடிவுக்கு வந்த பாடில்லை. இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா மற்றும் இந்தியா போன்ற உலக நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. எனினும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இருதரப்பும் பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்தாலும் மறுபுறம் தாக்குதல்களையும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இது உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த வாரம் பிரதமர் மோடி உக்ரைன் சென்றிருந்தார். அப்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசியிருந்தார். பின்னர் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருந்தார். எனினும் அதற்கு மறுநாளே ரஷ்ய கட்டுப்பாட்டை உள்ள நகரங்கள் மீது உக்ரைன் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் உக்ரைன் ட்ரோன் மோதி ரஷ்யாவின் 38 மாடி கட்டிடம் சேதமடைந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். இதற்கு ரஷ்யா தரப்பில் எதிர் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 6 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் மீண்டும் இரு நாடுகள் இடையே போர் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் உக்ரைனின் தலைநகர் கீவ் பகுதியில் ரஷ்யா சரமாரி ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் உக்ரைனுக்கு சொந்தமான F-16 ரக போர் விமானம் தாக்கப்பட்டதில் அதிலிருந்து விமானி கொல்லப்பட்டதாக உக்ரைன் ராணுவ அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள உக்ரைன் அதிகாரி, ரஷ்யா அடுத்தடுத்து ஏவுகணைகளை கீவ் நகரை நோக்கி செலுத்துகிறது. அவற்றை அழிக்கும் பணியில் உக்ரைனின் F-16 ரக போர் விமானம் ஈடுபட்டது. அந்த சமயத்தில் ரஷ்ய ஏவுகணை தாக்கியதில் அந்த விமான விபத்துக்குள்ளானதில் விமானி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ரஷ்யாவின் இந்த தாக்குதல் மற்றும் விமானி உயிரிழப்பு குறித்து சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எனினும் ரஷ்யாவின் 4 ஏவுகணைகள் வானில் வைத்து அழிக்கப்பட்டது. ஓலெக்சி மெஸ் என்ற விமானி வீரமரணம் அடைந்துள்ளார். அவர் உக்ரைன் விமானப்படையின் சிறந்த வீரர்களில் ஒருவர் என சொல்லப்படுகிறது. உக்ரைனுக்காக அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்துள்ளார். அவருக்கு ரஷ்யா பதில் கூறியாக வேண்டும் என சொல்லியிருந்தார். இதற்கிடையே ரஷ்ய அதிபர் புதின் ஆட்சி அணுசக்தி பேரழிவால் உலகை அச்சுறுத்துகிறது என உக்ரைன் பரபரப்பு குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளது.